வணக்கம் நண்பர்களே. bigdatahandson.com லாகின் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு மிஷின் லேர்னிங். நேத்து வந்து நம்ம டேட்டா சயின்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தோம். இன்னைக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் டு மிஷின் லேர்னிங், டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், இயந்திர கற்றல் அறிமுகம், தரவு முன் செயலாக்கம், இந்த ரெண்டு ப்ராசஸும் நம்ம பார்க்க போறோம். நாளைக்கு டே 2. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் புதுசா ஜாயின் பண்ணியிருப்பாங்க மிஷின் லேர்னிங்ல இருந்து. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன், மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் நாளைக்கு நடக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நாங்க ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். என்னோட நேம் கலீல் அஹமத், ட்ரெயினர் வந்து இர்ஃபான், அப்புறம் தினேஷ் குமார். 3 பேருமே கால்ல ஜாயின் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் டைரக்டா வந்து மிஷின் லேர்னிங்குள்ள வந்திருப்பீங்க. நிறைய பேர் புதுசா இருக்கீங்க. நிறைய பேரும் லாகின் பண்ணுவாங்க இன்னைக்கு. ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் டு மிஷின் லேர்னிங், டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், இயந்திர கற்றல் அறிமுகம், அப்புறம் சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் நாளைக்கு நடக்கும் டாபிக்கு. இந்த டாபிக் வந்து நாளைக்கு நடக்கும். லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், லாஜிஸ்டிக் பின்னடைவு வழிமுறை, முடிவு மரம் வழிமுறை, இது மூணுமே வந்து அடுத்தது. இதெல்லாமே வந்து டே 3ல நடக்கும். டே 4 அப்படியே வரிசையா வரும். கே நியரஸ்ட் நெய்பர், ரேண்டம் ஃபாரஸ்ட், டே 5 நேம் பேஸ், சப்போர்ட் வெக்டர் மிஷின், அப்புறம் கே மீன்ஸ் கிளஸ்டரிங், கர்னல் பிசிஏ. இதோட அந்த மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ் முடியும். இந்த 6 நாள் வந்து அப்படியே வந்து நம்ம மிஷின் லேர்னிங்க்கு வந்து டெடிகேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் வரப்போற டாபிக் எல்லாமே வந்து டீப் லேர்னிங்க்கு போயிடும். டீப் லேர்னிங்ல வந்து நம்ம வந்து இந்த டாபிக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு டீப் லேர்னிங்ல இந்த 4 செஷனும் வந்து டீப் லேர்னிங்ல பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் போயிடுவோம். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்ல வந்து இந்த 2 டாபிக்கும் வரும். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், கியூ லேர்னிங், அப்புறம் மார்க்கோவ் முடிவு வழிமுறை, மார்க்கோவ் டெசிஷன் ப்ராசஸ், இந்த 2 கான்செப்ட்ஸும் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்ல பார்ப்போம். இந்த கான்செப்ட்ஸ்லாம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்ல பார்ப்போம். நம்ம நேற்று நம்மளோட பதிவிறக்கம் எல்லாமே வந்து நம்ம வெப்சைட்ல இருக்கு. நீங்க அங்க போயிட்டு வந்து பிக் டேட்டா இது செய்யாதவங்க வந்து நேற்று முந்தா நாள்லாம் செஷன் அட்டன் பண்ணாதவங்க வந்து டேட்டா சயின்ஸோட பேசிக்ஸ் இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பேசிக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா வந்து மீட்டப் வீடியோஸ்ல வந்து வீடியோஸ் வரும். இப்போ கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுனால இதா இருக்கும்னு நினைக்கிறேன். அது வரும், வந்து அந்த இதுல போய் நீங்க பாத்துக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க டைரக்டா வந்து bigdatahandson.com சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இல்ல நீங்க சப்ஸ்கிரைப் கூட பண்ணிக்கலாம். bigdatahandson.com நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொன்னா வந்து டைரக்டா வந்து உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும். நீங்க அதுல போய் சப்ஸ்கிரைபோ பண்ணிக்கலாம். கமெண்ட்ஸும் லைக்ஸும் டிஸ்லைக்ஸும் பண்ணிக்கலாம். டிஸ்லைக்ஸ் போட்டீங்க அப்படின்னு சொன்னா அதோட ப்ராப்பர் கமெண்ட்ஸை போட்டுருங்க. ஸோ வி கேன் ரெக்டிஃபை, அதை வந்து நாங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ல ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். ஒரு சர்வே செஷன்ல வந்து எங்களுக்கு சர்வே போடாதவங்க இதோ இங்க இருக்க செஷன், இந்த இதுல இருக்க வீடியோஸ் நீங்க இதுல பாத்தீங்கன்னா டெய்லி பேசிஸ்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். எங்க சைட்லயே வந்து அப்லோட் ஆப்ஷன்ல போய் பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த 3 செஷனும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். இந்த 3 செஷனையுமே வந்து நீங்க ரிவைண்ட் பண்ணி பாத்துக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசிக்ஸ் வேணும்னா நம்பை, பேண்டாஸ்,
இதெல்லாம் வந்து வேணும் அப்படின்னு சொன்னா அதுல போய் பார்த்துக்கலாம். நீங்க இந்த ஒவ்வொரு செஷனா இருக்கும், அதுல நீங்க பார்த்துக்கலாம். ரிவ்யூஸ் வந்து தயவு செஞ்சு செஷன் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு 10 பேர் தான் மேக்ஸிமம், ஒரு 10 பேர் தான் மட்டும்தான் ரிவ்யூஸ் போட்டிருப்பாங்க. ஸோ bigdatahands.com கூகுளில் போட்டிங்கன்னா இங்கே வரும் ரிவ்யூஸ் பாட்டை வந்து நீங்கள் வந்து இது பண்ணி இந்த இடத்துல வந்து நியூவர்ஸ்னு போட்டிங்கன்னா நியூ பீப்புள் வரும். ஒரு சில பேர் ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க, ஒரு சில பேர் போடல. கூகுள் ரிவ்யூஸ் போடாத நண்பர்கள் யாரும் இருப்பீங்க, அவங்க கூகுள் ரிவ்யூஸ் தயவு செஞ்சு போட்டுடுங்க. இர்ஃபான், இப்போ செஷனுக்கு போகலாம். ஓகே, ஹோஸ்டா மாத்திருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மெஷின் லேர்னிங் டாபிக் உள்ளார போகிறோம். இந்த மெஷின் லேர்னிங் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தது நம்ம வந்து பேசிக் இன்ட்ரோடக்ஷன் அந்த டேட்டா சயின்ஸில். இப்போ வந்து நம்ம மெஷின் லேர்னிங்குள்ளார போகிறதுனால எல்லாமே அல்காரிதம்ஸாக இருக்கும். மேத்தமெட்டிக்கல் அல்காரிதம்ஸ் வச்சு நம்ம மெஷின் லேர்னிங் மாடல்ஸை பில்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி மெஷின் லேர்னிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ வாட் இஸ் மெஷின் லேர்னிங்? மெஷின் லேர்னிங்கிறது ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி, ஒரு டேட்டாவை கொடுத்து அந்த டேட்டாவை வச்சு நம்ம கம்ப்யூட்டருக்கு சொல்லி கொடுத்து ஃபியூச்சரில் எப்பயாவது வேறு ஏதாவது ஒரு டேட்டா கொடுத்தா அது ப்ரெடிக்ட் பண்ணணும். அதுதான் வந்து இந்த மெஷின் லேர்னிங்கில் நம்ம பண்ணுவோம். அதுக்காக சில நிறைய அல்காரிதம்ஸ்லாம் இருக்குது, வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகளை வச்சு நம்ம மாடல்ஸை பில்ட் பண்ணுவோம், மெஷின் லேர்னிங் மாடல்ஸை. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, லேர்னிங் இஸ் எனி ப்ராசஸ் பை விச் எ சிஸ்டம் இம்ப்ரூவ்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நம்ம வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம கம்ப்யூட்டரும் வந்து பாஸ்ட் டேட்டாவை கொடுத்தோன்னா அந்த டேட்டாவை வச்சு கற்றுக்கிட்டு அதோடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து அந்த டேட்டாவுக்குள்ளே இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இம்ப்ரூவ் பண்ணி ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இஸ் செட் டு லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் இ வித் ரெஸ்பெக்ட் டு சம் கிளாஸ் ஆஃப் டாஸ்க் டி பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் பி. இஃப் இட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அட் டாஸ்க் இன் டி ஆஸ் மெஷர்ட் பை பி இம்ப்ரூவ்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் இ. அதாவது இந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த டாஸ்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மெஷர் வந்து பி, அந்த டாஸ்க் வந்து டி. இப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த டாஸ்கில் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகமாகும், இ அதிகமாகும். ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னலான ஒரு ப்ரோக்ராமு. இப்போ இந்த ஒரு டேட்டா ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தா அதுக்கு நம்ம ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஆனால் இந்த மெஷின் லேர்னிங் என்ன பண்ணுவோம்னா, இந்த டேட்டா நம்மளுக்கு என்ன அவுட்புட் தேவையோ அதை தான் கொடுப்போம். அது வந்து ஒரு சொல்யூஷனும் நம்மளுக்கு கொடுக்கும், அதை ஒரு ப்ரோக்ராமை நம்ம கொடுக்குற மாதிரி. ஸோ அடுத்தது வந்து வென் வுட் வி யூஸ் மெஷின் லேர்னிங். எங்கே வந்து நம்ம மெஷின் லேர்னிங் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, ஹியூமன் எக்ஸ்பர்ட்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். நம்ம மனுஷங்களால் போக முடியாத இடத்துல வந்து நம்ம ரோபோட்ஸ் அனுப்புவோம். அந்த ரோபோட்ஸ் வந்து மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸில் பில்ட் ஆனது தான். அப்புறம் ஹியூமன் காண்ட் எக்ஸ்பிளைன் தேர் எக்ஸ்பர்டிஸ். அதாவது இந்த ஸ்பீச் ரெகக்னிஷன்லேயும் நம்ம இப்போ வந்து மெஷின் லேர்னிங்லாம் யூஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மெடிசன்ஸில், அதாவது இந்த மெடிக்கல் ஃபீல்டுலலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து மெஷின் லேர்னிங் மாடல்ஸ்லாம் யூஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மாடல்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. அதாவது நீங்கள் எப்பப்பெல்லாம் வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா கொடுக்கும் பொழுது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அதுக்கப்புறம் இந்த மிஷின் லேர்னிங்கில் வந்து 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து சூப்பர்வைஸ்டு, இன்னொன்று வந்து அன்சூப்பர்வைஸ்டு, இன்னொன்று வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ இந்த சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு டேட்டா வந்து லேபிள்டு டேட்டான்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி இருந்தால் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி, டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்க்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி 2 + 2 = 4ன்னு கற்றுக் கொடுத்துட்டோம். இப்போ வேறு ஏதாவது 3 + 4 இந்த மாதிரி கேட்டோம்னா அது ஆன்சர் பண்ணோம். எப்படி ஆன்சர் பண்ணோம்னா, ஆல்ரெடி நமக்கு சொல்லி கொடுத்ததை வச்சு அதை ஆன்சர் பண்ணோம்.
ஸோ இது வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங்கிறது ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் மாதிரி. இங்கே டீச்சர் வந்து ஒரு டேட்டா, ஸ்டூடெண்ட் வந்து நம்ம மெஷின் லேர்னிங் அல்காரிதம். ஸோ இந்த டேட்டா வச்சு அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்தா அதை சால்வ் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த அடுத்தது வந்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். இந்த அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் பார்த்தீங்கன்னா செல்ஃப் லேர்னிங். இது வந்து இது மேற்பார்வையாளர் யாருமே இருக்க மாட்டாங்க இந்த அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்க்கு. அதுவாகவே கற்றுக்கும் எல்லா விஷயத்தையும். நம்ம கொடுக்குற ஒரு டேட்டா வந்து கொடுத்துருவோம். இது வந்து அன்லேபிள் டேட்டான்னு சொல்லுவாங்க. இந்த 2+2 = 4ன்னு அதுக்கு சொல்ல மாட்டோம். நம்ம 2+2 மட்டும் தான் சொல்லுவோம். அதுவே அது வந்து கற்றுக்கும். 2+2 = என்ன அப்படின்னு சொல்லி அதுவே கற்றுக்கும். அதுதான் வந்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். இங்கே ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் என்னன்னா அல்காரிதம்ஸ் லேர்ன் டு ரியாக்ட் டு அன் என்விரான்மெண்ட். அதாவது ஒரு என்விரான்மெண்ட் முதல்ல நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம ஒரு நாயோ பூனையோ பார்க்கும்போது அது நாயா பூனையா நம்மளுக்கு தெரியாது. முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட கேட்போம். அவங்க வந்து நாயா பூனையான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரிமெம்பர் பண்ணிப்போம். ஓகே இது வந்து நாய், இது வந்து பூனை அப்படின்னு சொல்லி. இப்போலாம் நம்ம நாய் பூனை பார்க்கும் பொழுது நம்மளால கிளாஸிஃபை பண்ண முடியும். இது நாய், இது பூனை அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்ல என்ன பண்ணுவோம்னா ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும். அந்த என்விரான்மெண்ட்ல ஒரு ஏஜென்ட் இருப்பாரு. அந்த ஏஜென்ட் வந்து சில ஆக்ஷன் பண்ணுவார். சில ஆக்ஷன்லாம் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த என்விரான்மெண்ட் வந்து சில எரர் வரும், இல்லைனா சில ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு அதுவே இம்ப்ரூவ் பண்ணிக்கும். இப்போ இந்த சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று கிளாசிஃபிகேஷன், இன்னொன்று ரெக்ரெஷன். கிளாசிஃபிகேஷன் என்னென்னா நம்ம கேட்டகரி வேரியபிளை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி. அதாவது எஸ் ஆர் நோ, ஹை ஆர் லோ, ஆர்எல்ஸ் நம்ம கேட் ஆர் டாகு. ஸோ இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்குன்னா ஒரு லைனை ட்ரா பண்ணுறதுனால நம்மளுக்கு ஈஸியால் இது வந்து ப்ளஸ், இது வந்து மைனஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி இந்த 3 வகையாக கூட இருக்கலாம், 2 வகையாக கூட இருக்கலாம். ஸோ இது வந்து கிளாசிஃபிகேஷன். இன்னொன்று வந்து ரெக்ரெஷன். ரெக்ரெஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா கண்டினியூஸ் வேரியபிளாக இருந்தால். கண்டினியூஸ் வேரியபிள்னா நம்ம ஏஜ், வெயிட்டு, இன்கம்மு, இந்த மாதிரியான வெயிட் ஆஃப் த ஃப்ரூட் இன் ஃபங்க்ஷன் ஆஃப் இட்ஸ் லென்த்து, அதுக்கப்புறம் இன்கம் இன் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏஜ். ஸோ இந்த இன்கம், வெயிட், ஏஜ் இந்த மாதிரி கண்டினியூஸ் வேல்யூஸாக இருக்கும் பொழுது நம்ம ரெக்ரெஷன் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். அன்சூப்பர்வைஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம டேட்டா கொடுத்துருக்கோம்னா அந்த டேட்டாவை அதுவே வந்து பிரிக்க ட்ரை பண்ணோம். இப்போ இந்த டேட்டா கொடுக்குறோன்னா இந்த டேட்டாவை அதுவே வந்து செப்பரேட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக ஒரு 2 கிளஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 2 கிளஸ்டர்ஸாக அது வந்து செப்பரேட் பண்ணுறதுனால ஸோ இது ஒரு கிளஸ்டர், இது ஒரு கிளஸ்டர், இது ஒரு வகை, இது ஒரு வகை அப்படின்னு சொல்லி அதுவே சொல்லுது. அதுவாகவே சொல்லுது. அது வந்து சில அல்காரிதம்ஸ் லைக் மெத்தட்ஸ், கே மீன்ஸ், கஷியன் மிக்சர், ஹைரார்கிக்கல் கிளஸ்டர், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா இருக்குது. அதுக்கப்புறம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் நான் எதுக்குன்னு சொன்ன மாதிரி ஸோ ஒரு ஏஜென்ட் இருப்பார், அப்புறம் ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும். இது ஒரு மேஸ் மாதிரி, ஒரு பசில் மாதிரி. இப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு ஆக்ஷன் பண்ணுவார் அந்த பசிலில், ஒரு மேஸில். அந்த மேஸில் இப்போ இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டேட் கொடுக்கும். இப்போ அவர் எங்கே இருக்காருங்கிற ஸ்டேட்டு. இப்போ அவர் கரெக்டான ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காருன்னா அவருக்கு ஒரு ரிவார்டு கொடுப்பாங்க, இல்லைனா ஒரு எரர் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ரிவார்டு, இந்த ஸ்டேட்டை வச்சு ஒரு ஆக்ஷன், மறுபடியும் ஒரு ஆக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகிறது தான் வந்து இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மெஷின் லேர்னிங் டூல்ஸ். இப்போ நம்ம மெஷின் லேர்னிங் பில்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணணும் அதை. ஸோ இந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணும்பொழுது அந்தந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி டூல்ஸ்லாம் மாறும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பைத்தான் எடுத்துக்கிட்டோம்னா சைக்கிட் லேர்னு, .NET C# எடுத்துக்கிட்டோம்னா accord.net, C++ எடுத்தோம்னா MLPack. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்க்கு டிஃப்ரெண்ட் டூல்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம பைத்தான் தான் யூஸ் பண்ண போகிறோம்னா பைத்தானுக்கு வந்து டூல் என்னென்னா சைக்கிட் லேர்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த 5 ஸ்டெப்பு தான் வந்து நம்ம மெஷின் லேர்னிங் மாடலை பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கெட் டேட்டா. இந்த கெட் டேட்டா ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்னா அந்த டேட்டா வந்து எங்கேருந்து வேணால் இருக்கலாம். ஒரு வெப்சைட்லேருந்து இருக்கலாம், இல்லை ஒரு ஃபைல்லேருந்து இருக்கலாம், ஒரு இமேஜ்லேருந்து இருக்கலாம், ஒரு சவுண்ட், ஒரு ஸ்பீச்லேருந்து இருக்கலாம். ஸோ இந்த டேட்டா வந்து மல்டிபிள் சோர்சஸ்லேருந்து நம்ம எடுக்கிறதுனால இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. மல்டிபிள் சோர்சஸ்லேருந்து நம்ம டேட்டாவை எடுக்கிறது, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த டேட்டாவில் வந்து சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மிஸ் வேல்யூஸ் இருக்கும், அந்த வேல்யூஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம். இந்த மாதிரி தப்பான வேல்யூஸ் எல்லாம் எடுக்கிறது, அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் வேல்யூஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறது. ஸோ இந்த ஸ்டெப்பெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு க்ளீன், ப்ரிப்பேர் அண்ட் மேனிப்புலேட் டேட்டா வந்து அந்த டேட்டாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சில கிராஃப்ஸ் எல்லாம் போடுவோம். அந்த கிராஃப்ஸ் இந்த மாதிரி போடுறதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா EDAன்னு சொல்லுவாங்க. EDA மீன்ஸ்
எக்ஸ்ப்ளோரட்டரி டேட்டா அனாலிசிஸ். ஸோ இந்த மாதிரி அந்த டேட்டாவை வச்சு நம்ம சில கிராஃப்ஸ் எல்லாம் போட்டு அந்த டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப் வந்து ட்ரெயின் த மாடல். நம்ம மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸை வச்சு ஒரு மாடலை பில்ட் பண்ணுவோம். இந்த டேட்டாவை கொடுத்து இந்த டேட்டாவை கொடுத்து அந்த மாடலை பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு புது டேட்டா, ஒரு நியூ டேட்டாவை கொடுத்து அந்த மாடலுக்கு கொடுத்து ப்ரெடிக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, இப்போ ஒரு நியூ டேட்டா கொடுத்தா அதால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த ஃபோர்த் ஸ்டெப்பு. ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து இப்போ சப்போஸ் அந்த மாடல் வந்து அந்த அளவுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணலை, அக்யூரசி வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னா அதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண பார்ப்போம். ஸோ இந்த 5 ஸ்டெப் தான் நம்ம ஒரு மெஷின் லேர்னிங் மாடலை பில்ட் பண்ணுறது. இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் பார்ப்போம். ஸோ கெட் டேட்டா, அதுக்கப்புறம் செகண்ட் அந்த க்ளீன் அண்ட் ப்ரிப்பேர் மேனிப்புலேட் டேட்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஸ்பைடர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்பைடர் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானுக்கான ஒரு ஐடி, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இங்கே வந்து நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அனகோண்டா அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கிறதுனால அந்த அனகோண்டா சாஃப்ட்வேரில் வந்து ஏற்கனவே இன்பில்டாக எல்லா லைப்ரரிஸும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ மிஷின் லேர்னிங்க்கு பைத்தானில் என்ன யூஸ் பண்ணோம்னா சைக்கிட் லேர்ன் இல்லையா? சைக்கிட் லேர்ன் தேவையான எல்லா டூல்ஸும் வந்து இந்த அனகோண்டாவில் வந்து இன்ஸ்டால் ஆல்ரெடி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மேனுவலாக இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். நியூ ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். ப்ரீ ப்ராசஸிங் அப்படின்னு நேம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கெட் டேட்டா இல்லையா? இந்த டேட்டாவே எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட இருக்கிற டேட்டா வந்து என் லோக்கல் மிஷினில் இருக்குன்னு வைங்க, இந்த ஃபைலில் இருக்குது. ஸோ அந்த ஃபைல்லேருந்து நான் அதை வந்து ரீட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ அந்த மாதிரி ஃபைல்லேருந்து ரீட் பண்ணணும் அப்படின்னா சில மாடியூல்ஸ் தேவை. அந்த மாடியூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேண்டாஸு, நம்பை, மேட்ப்ளாட்லிப். இப்போ நீங்கள் மேட்ப்ளாட்லிப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பேண்டாஸ் அந்த ஃபைலில் மேனிப்புலேட், அந்த ஃபைல் ரீடிங், ரைட்டிங்கு, இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் பேண்டாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த நம்பை பேண்டாஸ் லைப்ரரிலாம் இம்போர்ட் பண்ணிக்கலாம். பேண்டாஸ் லைப்ரரி, அப்புறம் மேட்ப்ளாட்லிப் லைப்ரரி. இந்த மாடியூல்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பைத்தான் டெவலப்பர்ஸ்லாம் அந்த கோடெலாம் எழுதி வச்சுருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா அந்த கோடை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் அந்த ஒரு ஃபைல் இருக்கும் நம்பைக்குன்னா, நம்பை மாடியூலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரில் நிறைய ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது ஜஸ்ட்டு நான் என்னோட ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ வந்து இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய டேட்டாஸ் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்காக ஒரு டேட்டா எடுத்திருக்கேன். ஸோ சின்ன டேட்டா தான், ஸ்மால் டேட்டா தான். ஸோ இதில் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரி, ஏஜ், சேலரி, பர்ச்சேஸ்டு. இதில் வந்து இது சிஎஸ்வி ஃபைலுங்கிறதுனா கமா செப்பரேட்டடாக இருக்குது. இதில் வந்து 4 காலம்ஸ் இருக்குன்னு வைங்க. இப்போ இந்த 4 காலம்ஸ்லேயும் நம்ம வந்து இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்காக நான் இதுலேயே எல்லா ஸ்டெப்ஸும் வந்து இன்வால்வ் ஆகிடும். ஸோ வந்து இந்த டேட்டாவை ரீட் பண்ணோம்னா நம்ம பாண்டாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணி ஒரு டேட்டா ஃப்ரேமை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎஃப் ஒரு வேரியபிள், டிஎஃப் ஈக்குவல் டு பிடி டாட் ரீட் சிஎஸ்வின்னு இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட எக்ஸல் ஃபைல் இருந்துச்சுன்னா ரீட் எக்ஸல், இந்த மாதிரி நிறைய ஃபைல் ஃபார்மேட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் எந்த ஃபைல் ஃபார்மேட் வேணால் பாண்டாஸ் வச்சு ரீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீட் சிஎஸ்வியில் அந்த ஃபைல் நேம் கொடுக்கணும், டேட்டா டாட் சிஎஸ்வி. இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் ஆயிரும். இப்போ அந்த டேட்டா ஃப்ரேம் பார்க்கணுன்னா நீங்கள் வேரியபிள் எக்ஸ்ப்ளோரில் போனீங்கன்னா அந்த டேட்டா ஃப்ரேம் இருக்கும். ஸோ அதே தான் ஃபார் அந்த 4 காலம்ஸ் இருக்குது. கண்ட்ரி, ஏஜ், சேலரி, பர்ச்சேஸ்டு ஆர் நாட். இப்போ இந்த கண்ட்ரியில் ஃப்ரான்ஸு, ஸ்பெயின், ஜெர்மனி இருக்குது. ஏஜில் வந்து ஸோ சில பேரோட ஏஜ் இருக்குது, அப்புறம் சேலரி இருக்குது, பர்ச்சேஸ்டு ஆர் நாட், எஸ் ஆர் நோங்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த ப்ரிப்பரேஷனில், க்ளீனிங் அண்ட் ப்ரிப்பேரிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ நானுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு மிஸ்ஸிங் வேல்யூ தான். இப்போ இந்த காலமில் வந்து ஏதோ ஒரு மிஸ்ஸிங் வேல்யூ இருக்குது. இப்போ இந்த மிஸ்ஸிங் வேல்யூலாம் நீங்கள்
கொடுத்தா அந்த நம்ம மிஷின் லேர்னிங் மாடல் கொடுத்தா என்ன ஆகும்னா, இப்போ நம்ம மிஷின் லேர்னிங் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில அல்காரிதம்ஸ் யூஸ் ஆகும். மேத்தமெட்டிக்கல் அல்காரிதம் தான். மேத்தமெட்டிக்கல் அல்காரிதம்னாலே அவங்க சில ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஈக்குவேஷனில் வந்து நீங்கள் வெறும் நம்பர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண முடியும் இல்லையா? இந்த எம்டி வேல்யூலாம் எப்படி இப்போ எம்டி வேல்யூலாம் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு எரர் வந்துடும். ஸோ அதுக்காக வந்து நம்ம இந்த நான் வேல்யூஸ் எல்லாம் ஏதாவது ஒரு வழிமுறையை பயன்படுத்தி அதை வந்து ஃபில் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வேல்யூ வந்து 0ன்னு ஃபில் பண்ணிக்கலாம், இல்லை இந்த இந்த காலமோட ஆவரேஜ் வேல்யூ போடலாம், இல்லை மீடியன் போடலாம், இல்லை ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். இப்போ எப்போ ரிமூவ் பண்ணணும்னா, இப்போ உங்ககிட்ட 100% டேட்டாவில் 1% மட்டும்தான். இப்போ இது வந்து சின்ன டேட்டா இருக்கிறதுனால நீங்கள் ரிமூவ் பண்ணால் வந்து ரொம்ப இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் பெரிய டேட்டா இருக்குது உங்ககிட்ட, அதில் வந்து 1% தான் வந்து நான் வேல்யூஸ் இருக்குன்னா அப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனால் சப்போஸ் நீங்கள் வந்து அந்த 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 மாதிரியான டேட்டா வந்து எனக்கு மிஸ் பண்ண விரும்பலை அப்படிங்கிற போது நீங்கள் மீனு இல்லை 0 இல்லை மீடியன் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண போகிறோம். இந்த மிஸ்ஸிங் வேல்யூவை ஃபில் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பேண்டாஸ் டேட்டா ஃப்ரேம்லேயே வந்து ஃபில்லிங் நான் வேல்யூவை ஃபில் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சில கிளாஸ் இந்த சைக்கிட் லேர்னில் அவங்களே பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க சில கிளாஸ், அது யூஸ் பண்ணி கூட நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நான் பேண்டாஸ் டேட்டா ஃப்ரேம் வச்சு ஃபில் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, இந்த டேட்டா ஃப்ரேம் டாட்டு இதில் வந்து ஃபில் என்ஏ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனில் நம்ம வேல்யூஸை பாஸ் பண்ணணும். எந்த வேல்யூஸ்னால், இப்போ நான் வந்து அந்த வேல்யூஸ் வந்து க்ரியேட் பண்ணுவேன். வேல்யூஸ் ஈக்குவல் டு இது வந்து டிக்ஷனரி ஃபார்மேட்டில் வாங்குவோம். இந்த டிக்ஷனரி ஃபார்மேட்டில் என்ன பண்ணணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த 2 காலமையும் அதோட மீன் வேல்யூவை நான் அதான் ஆவரேஜ் வேல்யூ நான் ஃபில் பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த காலம் நேமு இதோட மீன் வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். அது எப்படி பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிக்ஷனரியில் அந்த காலம் நேம் ஏஜ் காலன், அதுக்கப்புறம் அந்த என்ன வேல்யூ நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ மீன் வேல்யூக்கெலாம் நான் அதோட ஆவரேஜ் வேல்யூ ஃபில் பண்ண போகிறேன், அதாவது மீன் வேல்யூ ஃபில் பண்ண போகிறேன்னா அந்த காலமோட மீன் வேல்யூவை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, டிஎஃப் ப்ராக்கெட்ஸில் அந்த காலம் நேமு டாட் மீன். இப்போ இது வந்து அதோட அந்த காலமோட மீன் வேல்யூவை கொடுக்கும். அதை நான் வந்து இந்த ஏஜுக்கு அப்ளை பண்ணிடுறேன். எப்பெல்லாம் வந்து இந்த ஏஜ் காலமில் நான் வேல்யூ வருதோ அப்போ வந்து இந்த மீன் வேல்யூ வந்து ஃபில் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து இந்த மெத்தடு. அதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் இதில் இந்த டேட்டா ஃப்ரேமில் வந்து 2 காலம்ல மட்டும்தான் நமக்கு இன்டீஜர்ஸாக இருக்குது. ஓகேங்களா? இந்த இதுலலாம் இன்டீஜர்ஸில் கேட்டகரிக்கல் வேரியபிள்ஸ் சொல்லுவாங்க, அதை பார்ப்போம் அப்புறம். ஸோ இந்த 2 காலம் மட்டும்தான் நமக்கு ஃபில் பண்ணணும் இல்லையா? சேலரிக்கும் நம்ம மீன் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஎஃப் ப்ராக்கெட்ஸ் காலம் நேம் சேலரி டாட் மீன். ஓகேங்களா? இப்போ வந்து ஏஜ் காலமில் இந்த மீன் வேல்யூ ஃபில் பண்ணணும், சேலரி காலமில் இந்த மீன் வேல்யூ ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ இந்த வேல்யூ பேராமீட்டரில் இந்த டிக்ஷனரியை பாஸ் பண்ணிடுங்க, இந்த வேல்யூஸ். அதுக்கப்புறம் இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்கணும். இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ எதுக்குன்னா, நம்ம எக்ஸிஸ்டிங் இந்த டேட்டா ஃப்ரேமை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்படி நீங்கள் இன்பிளேஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா, அதாவது இன்பிளேஸே கொடுக்கலன்னா அது வந்து இந்த டேட்டா ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணாது. ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா, இப்போ எனக்கு அந்த டேட்டா ஃப்ரேமில் வந்து நான் வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வேல்யூ இது இந்த காலமோட மீன் வேல்யூ ஃபில் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த நான் வேல்யூக்கு அதே மாதிரி இந்த நான் வேல்யூ ஃபில் ஆயிருக்கு. ஸோ ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடு, இந்த டேட்டா ஃப்ரேமை வச்சு, இந்த பேண்டாஸ் டேட்டா ஃப்ரேமை வச்சு நம்ம ஃபில் பண்ணுறது. இப்போ செகண்ட் மெத்தட் வந்து நம்ம சைக்கிட் லேர்ன் லைப்ரரி வச்சு ஃபில் பண்ணுறது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம இந்த காலம்ஸில் எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள்ஸ், அதாவது நம்ம இண்டிபெண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள், நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோம், எதை வச்சு எதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த மெஷின் லேர்னிங்கில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேட்டா கொடுக்குறீங்கன்னு வைங்க,
ஒரு லேபிள் டேட்டா, அதாவது 2+2 கொடுக்குறீங்கன்னா அது வந்து எக்ஸ், 4ங்கிறது அதோட வேல்யூ, அதாவது அதோட ரிசல்ட் என்னன்னு சொல்லி. இப்போ நீங்கள் வந்து எக்ஸ் அண்ட் ஒய், இப்போ இந்த டேட்டா வச்சு நீங்கள் உங்கள் மாடலை பில்ட் பண்ண போகிறீங்கன்னா, ஸோ எக்ஸுக்குன்னு சொல்லி சில காலம்ஸ்லாம் இருக்கும், ஒய்ங்குன்னு சொல்லி சில காலம்ஸ்லாம் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கண்ட்ரியில், இந்த மாதிரி கண்ட்ரியில் இந்த ஏஜில் இருக்கிறவங்க, இந்த சேலரியில் இருக்கிறவங்க ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறாங்களா இல்லையா, ஒரு ப்ராடக்ட் சேலில் இருக்குது, அந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கினாங்களா இல்லையான்னு சொல்லி நான் ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன். எதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன்னா, அவங்க கண்ட்ரி எந்த கண்ட்ரியில் வாழ்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட ஏஜ் என்ன, அவங்களோட சேலரி என்ன, ஸோ இதை வச்சு நான் ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும், இந்த 3 காலமும் வந்து நம்மளோட இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக இருக்கும், அதாவது எக்ஸ் வேரியபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பர்ச்சேஸ் ஆர் நாட், இதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா. இப்போ இந்த காலம் வந்து என்னவா இருக்கும்னா ஒய் வேரியபிளாக இருக்கும், டிபெண்டன்ட் வேரியபிள் சொல்லுவாங்க. அதாவது இந்த காலம் வந்து இதை சார்ந்து இருக்கிறதுனால அது டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ அப்போ வந்து நம்ம அந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிளை செப்பரேட் பண்ணணும். ஸோ நான் இப்போ எக்ஸ்ன்ற வேரியபிள் எடுத்துக்கிறேன்னா, இந்த எக்ஸ்ன்ற வேரியபிள்குள்ளார நான் அந்த 3 காலமையும் போட போகிறேன். அதாவது இந்த டேட்டா ஃப்ரேமு டாட்டு இண்டெக்ஸ் லொக்கேஷனு. இப்போ அந்த 3 காலம் மட்டும் எடுக்கணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரோஸு, எல்லா ரோஸும் வேணும் எனக்கு. அதுக்கப்புறம் காலம்ஸ் வந்து என்னென்ன காலம் வேணும்னா, ஃபஸ்ட்டுலேருந்து 3rd வரைக்கும் 3 காலமு, ஓகேங்களா. இந்த பைத்தானில் வந்து இண்டெக்ஸ் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகும். ஒரே நிமிஷம், ஒருத்தர் ஒரு டவுட் கேட்டிருக்காரு. அதாவது என்ன கேட்டிருக்காருன்னா, இட் இஸ் பாசிபிள் டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் NaN வேல்யூஸ் இன் அ காலம் ஆர் இன் அ டேபிள் as well as it is possible to count the total number of data in a table. அதாவது என்ன சொல்றாருன்னா, இப்போ இந்த டேட்டா ஃப்ரேமில் வந்து உங்களுக்கு வந்து 10 டேட்டா இருக்கிறதுனால நீங்களே ஈஸியாக எண்ணிடலாம். இப்போ இங்கே வந்து இங்கே NaN வேல்யூ இருக்குது, இங்கே NaN வேல்யூ இருக்குது, நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, உங்ககிட்ட இப்போ ஒரு பெரிய 1 மில்லியன் டேட்டா இருக்குன்னா அதில் எத்தனை NaN வேல்யூஸ் இருக்குது நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறாரு. இப்போ அதுக்கு வந்து ஒரு வழி வந்து, ஃபஸ்ட்டு வழி என்னென்னா, இந்த டேட்டா ஃப்ரேமு, அதாவது நம்ம கிரியேட் பண்ண இந்த டேட்டா ஃப்ரேம் நான் ஃபஸ்ட்லேருந்து ரன் பண்ணுறேன். இப்போ வந்து இதில் இப்போ நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியுது, ஏன்னா கம்மியான டேட்டா தான் இருக்குது. உங்கள்கிட்ட பெரிய டேட்டா இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஒரு வழி வந்து ஈச் அண்ட் எவ்ரி காலம், ஒரு காலமுக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதாவது டிஎஃப், இப்போ நான் வந்து ஏஜுக்கு கண்டுபிடிக்கிறேன்னா ஏஜ் டாட் இஸ் என்ஏ டாட் வேல்யூ அண்டர்ஸ்கோர் கவுண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வந்து 9, ட்ரூ வந்து 1. அதாவது ஃபால்ஸ்னால் என்னென்னா அது வந்து NaN வேல்யூ இல்லை, 9 NaN வேல்யூ இல்லை. ட்ரூனா ஒரே ஒரு NaN வேல்யூ இருக்குது, ஓகேங்களா. இப்படி சிங்கிள் காலமுக்கு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் சேலரிக்கு பார்க்கணுன்னா சேலரி டாட் டிசிஎன்ஏ டாட் வேல்யூ அண்டர்ஸ்கோர் கவுண்ட்ஸ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ஸிங் வேல்யூ இருக்குது. இல்லை நான் ஒரே டைமில் வந்து எல்லாத்துக்குமே பார்க்கணும் அப்படின்னா டிஎஃப் டாட் இன்ஃபோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேட்டா செட்டை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் இதில் வந்துடும். எத்தனை காலம்ஸ் இருக்குது, ஸோ 4 காலம்ஸ் இருக்குது. ஸோ என்ட்ரிஸ் வந்து 0 to 9, 10 என்ட்ரிஸ் இருக்குது, 0 to 9. இதில் 1 மிஸ்ஸிங்காக இருக்குது, 10ல் 1 மிஸ்ஸிங்காக இருக்குது, இதுலேயும் 10ல் 1 மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கலாம். நீங்கள் இதை தனித்தனியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ அண்டர்ஸ்கோர் கவுண்ட்ஸ் பண்ண மாதிரி, இல்லை டிஎஃப் டாட் இன்ஃபோ கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் எல்லா காலம்ஸ்க்கும் ஒரே இடத்துல பார்த்துடலாம். ஓகே, இது புரிஞ்சதில்ல? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ இந்த 3 காலம்ஸை செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த பைத்தானில் வந்து இண்டெக்ஸ் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த டேட்டா ஃப்ரேமில் இந்த ஃபர்ஸ்ட் காலம் கண்ட்ரிக்கு வந்து 0, செகண்ட் காலம் ஏஜுக்கு வந்து 1, தேர்ட் காலம் சேலரி வந்து 2, பர்ச்சேஸ்டு காலம் இண்டெக்ஸ் வந்து 3. அப்போ எனக்கு வந்து 0லேருந்து 2 வரைக்கும் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 0:3.
3ன்னு போட்டால் வருமானு கேட்டிங்கன்னா, ஏன் 3ன்னு போடுறோன்னா நம்மளுக்கு 2 தான், 0லேருந்து 2 தான் இண்டெக்ஸு. ஆனால் பைத்தான் வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்துக்காது. அதனால் அதாவது நீங்கள் 3 போட்டால் 2 தான் வரும். இப்போ நீங்கள் 2 போட்டால் 1 தான் வரும். அதனால் நான் 3 போட்டிருக்கேன், 2 வரும். டாட் வேல்யூஸ் கொடுக்கணும். ஏன்னா ஒரு ஆரேவாக அதை மாற்ற போகிறோம், நம்பை ஆரேவாக நம்ம மாற்ற போகிறோம். அதுக்கப்புறம் y வேரியபிள் df டாட் இண்டெக்ஸ் லொக்கேஷன் ஆல் த ரோஸ், காலம் வந்து 3வது காலம். ஸோ சிங்கிள் மட்டும் ஒரே ஒரு இண்டெக்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் எடுத்துக்கும். ஸ்லைசிங்கில் மட்டும்தான், அதாவது இந்த மாதிரி ரேஞ்சஸ் 0லேருந்து 3 வரைக்கும் சொல்லும்போது லாஸ்ட் வேல்யூ எடுத்துக்காது, லாஸ்ட்டுக்கு முன்னாடி வேல்யூ வரைக்கும் எடுத்துக்கும். ஓகே, இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள்ஸ்னு வந்திருக்கும். இப்போ நான் எக்ஸ் இங்கே பார்த்தேன்னா எனக்கு வந்து இது ஒரு ஆரேன்னு தெரியுது. ஸோ நம்பை ஆரே இது. இதில் வந்து 3 காலம்ஸ் இருக்குது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே. இப்போ அது ஒய் பார்த்தோம்னா ஒயில் வந்து 1 தான் இருக்குது. இதில் எஸ் ஆர்னோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம சைக்கிட்லேர்ன் இருக்க ஒரு கிளாஸை வச்சு நம்ம நான் வேல்யூஸ் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். நான் சைக்கிட்லேர்ன்லேருந்து சிம்பிள் இம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு கிளாஸை நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஃப்ரம் sklearn, அதோட பேர் வந்து sklearn. சைக்கிட்லேர்ன் தான் sklearn மாற்றிருக்காங்க. sklearn டாட் இம்ப்யூட், இம்ப்யூட்டுங்கிற மாடியூலுக்குள்ளார இம்போர்ட் சிம்பிள் இம்ப்யூட்டர். ஓகே, சிம்பிள் இம்ப்யூட்டர். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இம்ப்யூட்டர் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் நேமு, அதுக்கப்புறம் கிளாஸ் நேமு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இதை வந்து நம்ம அந்த எந்த காலமில் வந்து நான் வேல்யூஸ் இருக்கோ அந்த காலமில் ஃபிட் பண்ணணும். இப்போ இது வந்து ஆரேயில் இருக்கியா, நம்ம வந்து எக்ஸ் வேரியபிள் எடுத்துக்கிறோம். நம்ம டேட்டா ஃப்ரேம் எடுக்க மாட்டோம், ஆரேவை தான் எடுப்போம் இந்த சிம்பிள் இம்ப்யூட்டரில். இப்போ இந்த ஆரேயில் வந்து இந்த காலம், அதாவது செகண்ட் காலம், தேர்ட் காலம், அதோட இண்டெக்ஸ் வந்து இது 1, செகண்ட் காலம்க்கு இண்டெக்ஸ் 1, தேர்ட் காலம்க்கு இண்டெக்ஸ் 2. அப்போ இந்த 2 காலம்ஸில் மட்டும்தான் நான் ஃபிட் பண்ண போகிறேன். அதாவது எல்லா ரோஸு காலம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டு தேர்டு, ஏன்னா செகண்ட் வரும் அது, அதனால் தேர்டு நான் கொடுக்கணும். ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் இம்ப்யூட்டர் ஆப்ஜெக்ட் டாட் ஃபிட் அண்டர்ஸ்கோர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இப்போ இதில் வந்து அதே தான், அந்த எக்ஸு காலன்னு ஸ்காலன்னு கமா 1:3. இப்போ இது வந்து நம்மளுக்கு நான் வேல்யூவை ஃபில் பண்ணி இது ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். நம்ம எக்ஸ் இதில் சேஞ்ச் ஆயிரும். இப்போ இந்த சிம்பிள் இன்டர்வலில் சில பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கும். அது வந்து நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் மீனா, மீடியனா, இந்த இல்லை ஜீரோவா அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா நான் இந்த டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணல, சிம்பிள் இம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். திங்க் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. இப்போ வந்து அதே தான், சேம் அதே மாதிரி ஃபில் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு மெயின் வேல்யூஸை ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சிம்பிள் இம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுமா இல்லை நான் டேட்டா ஃப்ரேம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த டேட்டா ஃப்ரேமில் வந்து நம்மளுக்கு சில கேட்டகரிக்கல் வேரியபிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா. இப்போ அந்த கேட்டகரிக்கல் வேரியபிள்ஸ்லாம் நம்ம வந்து நம்ம மிஷின் லேர்னிங் அல்காரிதம்க்கு இப்போ அது புரியாது, நம்பர்ஸ் தான் அதுக்கு வந்து தேவை. ஸோ அப்போ வந்து நம்ம கேட்டகரிக்கல் வேரியபிளை நியூமரிக்கலாக மாற்றும். அதுக்கு வந்து 2 வழிமுறை இருக்குது. ஒன்று லேபிள் என்கோடர், இன்னொன்று வந்து ஒன் ஹாட் என்கோடிங். இப்போ இந்த லேபிள் என்கோடிங்கில் என்ன பண்ணுவோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்ம வந்து நியூமரிக்கலாக மாற்ற போகிறோம். அது மாற்றுறதுக்கு நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள், சிக்கன், ப்ரோக்காலி இருக்குன்னா
இப்போ இதுக்கு ஒரு நம்பரை கொடுத்துருவோம். இப்போ ஆப்பிளுக்கு 1ன்னு கொடுக்குறோம், சிக்கனுக்கு 2ன்னு கொடுக்குறோம், ப்ரோக்காலிக்கு 3ன்னு கொடுக்குறோம். இப்போ இது வந்து லேபிள் என்கோடிங். அதாவது ஒரு கேட்டகரி இருக்கு இல்லையா, ஆப்பிள் கேட்டகரினா அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருவோம் 1. இப்போ சிக்கன் இருக்குன்னா சிக்கனுக்கு 2ன்னு கொடுத்துருவோம், ப்ரோக்காலிக்கு 3ன்னு கொடுத்துருவோம். இது வந்து லேபிள் என்கோடிங். இந்த மாதிரி கொடுத்தா என்ன ஆகும்னா, இப்போ நம்ம மெஷின் லேர்னிங் அல்காரிதம்க்கு, ஏன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ 1 வந்து இப்போ 2 வந்து 1 விட பெருசுங்கிறதுனால, இப்போ என்ன நினச்சிக்கோன்னா நம்ம மெஷின் லேர்னிங் அல்காரிதம் சிக்கன் வந்து ஆப்பிளை விட பெருசுன்னு நினச்சிப்போம், ப்ரோக்காலி வந்து சிக்கனை விட பெருசுன்னு நினச்சிப்போம். இப்போ இந்த மாதிரி நம்பர் கொடுக்கறதுனால 1, 2, 3 கொடுக்கறதுனால இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒன் ஹாட் என்கோடிங் பண்ணுவோம். ஒன் ஹாட் என்கோடிங்கில் என்ன ஆகும்னா, இந்த ஒரு ஃபீச்சர்ஸ் இந்த கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு தனித்தனி காலமாக மாற்றிடுவோம். இப்போ ஆப்பிளுக்கு ஒரு காலம் மாற்றிடுவோம், சிக்கனுக்கு ஒரு காலம் மாற்றிடுவோம், ப்ரோக்காலிக்கு ஒரு காலம் மாற்றிடுவோம். இப்போ இந்த ஆப்பிள்னு இருந்துச்சுன்னா, இங்கே ஆப்பிள் இருந்துச்சுன்னா இங்கே மட்டும் 1, இதெல்லாம் 0 ஆயிரும். சிக்கனுக்கு வந்து 0, ப்ரோக்காலிக்கு வந்து 0. இப்போ இந்த நெக்ஸ்ட் வந்து சிக்கன் இருக்கு, சிக்கனுக்கு வந்து 1ன்னு போட்டுரும், மீதி எல்லாம் 0 ஆகிடும் ஆப்பிள் ப்ரோக்காலிக்கு. அதே மாதிரி ப்ரோக்காலிக்கு இருந்ததுன்னா ஆப்பிள் சிக்கன் 0 ஆகிடும், ப்ரோக்காலிக்கு 1 ஆகிடும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக சொல்லாத மாதிரி இருக்கும். அதாவது நம்ம சிக்கன் வந்து ஆப்பிளோட பெருசு அப்படின்னு சொல்லலை, ஜஸ்ட்டு ஒரு காலமாக மாற்றி கொடுத்துருக்கோம் அதுக்கிட்ட. ஆப்பிள் இருந்ததுன்னா 1ன்னு அர்த்தம், ஆப்பிள் இல்லைன்னா 0ன்னு அர்த்தம், அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து லேபிள் என்கோடிங் வந்து நீங்கள் உங்ககிட்ட சப்போஸ் 2 கேட்டகரி தான் இருக்குது, இப்போ இந்த மாதிரி நோ எஸ் 2 கேட்டகரி தான் இருக்கும்போது நீங்கள் வெறும் லேபிள் என்கோடர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சப்போஸ் உங்ககிட்ட 3 காலம் இருக்குது, 3 மெத்தட்ஸ் இருக்குன்னா, 3 கேட்டகரிஸ் இருக்குன்னா, நீங்கள் வந்து அப்போ இந்த மாதிரி ஒன் ஹாட் என்கோடிங் தான் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி என்கோடிங் பண்ணுறதுல 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ணி நம்ம பேண்டாஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். இன்னொன்று வந்து சைக்கிட்லானில் இருக்கிற ஒரு லைப்ரரிஸை வச்சு தான், சில கிளாஸஸ் வச்சு. ஸோ ஃபஸ்ட் நம்ம பேண்டாஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ பேண்டாஸில் pd டாட் கெட் டம்மிஸ், ஸோ கெட் டம்மிஸ் இதில் வந்து அந்த டேட்டா ஃப்ரேம் கொடுக்கணும். ஸோ இந்த டேட்டா ஃப்ரேமு, ஸோ அதுக்கப்புறம் என்ன காலம்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். காலம்ஸ் ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நான் வந்து கண்ட்ரி காலம் கொடுக்குறேன்னா கண்ட்ரி காலம் கொடுத்துட்டேன். இப்போ டாட் இப்போ இங்கே இந்த கண்ட்ரி காலம்னு பார்த்தீங்கன்னா 3 புது காலம் வந்து கிரியேட் ஆகிருக்கும். கண்ட்ரி ஃப்ரான்ஸு, கண்ட்ரி ஜெர்மனி, கண்ட்ரி ஸ்பெயின்னு சொல்லி. இப்போ நம்ம ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, ஸ்பெயினுக்கு 3 செப்பரேட் காலமாக கிரியேட் பண்ணிடுறோம். இது வந்து ஒரு வகை. இப்போ வந்து இங்கே நீங்கள் ஹெட் கொடுக்காம இன்ப்ளேஸ் ஈக்குவல் ட்ரூ கொடுத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் டேட்டா வந்து சேஞ்ச் பண்ணிடும் இல்லையா. இன்ப்ளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ கொடுத்து பார்க்கலாம். ஓ, ஐ திங்க் வந்து நீங்கள் அசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். df ஈக்குவல் டு, ஸோ சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதே மாதிரி இப்போ இந்த டேட்டா ஃப்ரேமில் 3 காலம் வந்து கிரியேட்டாக இருக்கும். இது வந்து பேண்டாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து 2 கேட்டகரி தான் இருக்குன்னா 2 கேட்டகரிக்கு வந்து நீங்கள் ரிப்ளேஸ் ஃபங்க்ஷன் வச்சு யூஸ் பண்ணலாம். ரிப்ளேஸ் ஃபங்க்ஷனு ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூஸ் ஈக்குவல் டு டிக்ஷனரியில் காலம் நேமு, சாரி பர்ச்சேஸ்டு, இது வந்து லேபிள் என்கோடிங்க்கு. இது வந்து ஒன் ஹாட் என்கோடிங்க்கு. கெட் டம்மிஸ் வந்து ஒன் ஹாட் என்கோடிங்க்கு. இந்த ரிப்ளேஸ் பண்ணுறது வந்து லேபிள் என்கோடிங்க்கு. காலன்னு இன்னொரு டிக்ஷனரி, இதில் வந்து நான் நோக்கு வந்து 0 கொடுக்குறேன், எஸ்ஸுக்கு வந்து எஸ்ஸுக்கு வந்து 1ன்னு கொடுக்குறேன். இப்போ இதை நான் என்ன பண்ணணும்னா df ஈக்குவல் டு df டாட்
replace, I think pandas pd dot replace. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த பர்ச்சேஸ்டு காலமில் நோக்கு வந்து 0ன்னு வந்துருச்சு, எஸ்ஸுக்கு வந்து 1ன்னு வந்துருச்சு. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து பேண்டாஸ்க்கு. இப்போ இதே நீங்கள் வந்து சைக்கிட்டில் யூஸ் பண்ணி பண்ண போகிறீங்கன்னா அப்போ வந்து 2 கிளாஸ் இம்போர்ட் பண்ணணும். இப்போ ஒன் ஹாட் என்கோடிங்க்கு வந்து ஃப்ரம் sklearn டாட் compose import column transformer, அதுக்கப்புறம் from sklearn டாட் preprocessing import one hot encoding. அதுக்கப்புறம் லேபிள் என்கோடிங்க்கு அதே sklearn டாட் preprocessing import label encoding. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கண்ட்ரி காலமில் 3 ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன்று ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, ஸ்பெயின். இப்போ இதை வந்து நான் ஒன் ஹாட் என்கோடர் வச்சு தான் பண்ண முடியும். அப்போ வந்து நான் என்ன பண்ணணும்னா காலம் டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இந்த காலம் டிரான்ஸ்ஃபார்மரில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இதுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்டு, இதில் வந்து ஒரு ப்ராக்கெட்ஸில் என்கோட் அப்படின்னு ஒரு வார்த்தை, அதுக்கப்புறம் எதை வச்சு என்கோட் பண்ண போகிறோன்னா ஒன் ஹாட் என்கோடர் வச்சு, அதுக்கப்புறம் எந்த ஃபீச்சரை என்கோட் பண்ண போகிறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்து இந்த எக்ஸ் அப்படிங்கிற ஒரு அரேல ஃபஸ்ட்டு காலமில் தான் வந்து அந்த கண்ட்ரி த ஃப்ரான்ஸு, ஸ்பெயின், ஜெர்மனி இருக்கிறதுனால அதோட இண்டெக்ஸ் வந்து 0ன்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற காலம்லாம் என்ன பண்ணணும்னா ரிமைண்டர்ஸில் போயிடும். ரிமைண்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாஸ் த்ரூ கொடுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டேட்டாவில் ஃபிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு சிடி டாட் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் இப்போ இதே மாதிரி ஒய் வேரியபிளுக்கு பண்ண போகிறோம். ஒய் வேரியபிளுக்கு வந்து நம்ம லேபிள் என்கோடர் பண்ண போகிறோம். அப்போ லேபிள் என்கோடருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், லேபிள் என்கோடர். இப்போ இதில் வந்து ஒய்யில் நான் ஃபிட் பண்ண போகிறேன்னா எல்பி டாட் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஒய். இப்போ நான் ஹோல் கோடியை ரன் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு ரன் ஆகிடுச்சு. இப்போ நான் எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிளை பார்த்தேன்னா இப்போ எக்ஸில் வந்து 3 காலம்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இதே மாதிரி இப்போ ஒயில் என்கோட் ஆகிடுச்சு 0, 1ங்கிற மாதிரி. இது வந்து சைக்கிட் லேர்ன் லைப்ரரி வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். சைக்கிட் லேர்னில் இந்த காலம் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஒன் ஹாட் என்கோடர், லேபிள் என்கோடர் வச்சு பண்ண முடியும்.
இப்போ அதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம பேண்டாஸ் வச்சு கூட பண்ணலாம். ஸோ ஐ திங்க் பேண்டாஸில் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ என்கோட் பண்ணியாச்சு, மிஸ்ஸிங் வேல்யூ ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம அந்த டேட்டா செட்டை வந்து இப்போ உங்களுக்கு வந்து பெரிய டேட்டா செட் கொடுத்துருக்காங்க, 10,000 காலம்ஸ் இருக்குன்னு வைங்க, 10,000 ரோஸ் இருக்குன்னு வைங்க. இப்போ அந்த 10,000 ரோஸ்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, மொத்த டேட்டாவையும் தூக்கி வந்து நம்ம மெஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்ண போகிறதில்ல. அதுலேருந்து ஒரு பார்ட்டை வந்து நம்ம மாடல் பில்ட் பண்ணுறதுக்கும், ஒரு பார்ட்டை வந்து நம்ம அந்த மாடலுக்கு பெர்ஃபார்மன்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த டேட்டா செட்டை என்ன பண்ணுறோம்னா ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இப்போ என்ன, நீங்கள் ஒரு ஃபுல் டேட்டாவையும் வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த ஃபுல் டேட்டாவையும் டெஸ்ட் பண்ணால் என்ன ஆகும்னா, இப்போ நம்ம மிஷின் லேர்னிங் மாடல் வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் கொடுத்த டேட்டாவில் தான் ட்ரெயின் ஆகிருக்கு இல்லையா. இப்போ அதே டேட்டாவை நீங்கள் வந்து டெஸ்ட்டுக்காக கொடுத்தீங்கன்னா அக்யூரசி வந்து அதிகமாக தான் காட்டும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு புது டேட்டாவை தான் கொடுக்கணும். பழைய ஏற்கனவே யூஸ் பண்ண டேட்டாவை கொடுத்தா அக்யூரசி அதிகமாக தான் காட்டும். அப்போ நீங்கள் வந்து ஒரு புது டேட்டாவை கொடுக்க போகிறீங்க. அதுக்காக நீங்கள் உங்ககிட்ட கொடுத்த அந்த டேட்டா 10,000 டேட்டாவில் நீங்கள் ஒரு பார்ட்டை வந்து ட்ரைனிங்க்கு, அதாவது மாடலை பில்ட் பண்ணுறதுக்கு, ஒரு பார்ட்டை வந்து அந்த மாடலை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக. இப்போ அதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும் இல்லையா. இந்த நம்ம டேட்டா செட்டை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். 10,000 இருக்குன்னா ஒரு 70% வந்து ட்ரைனிங்க்கும் 30% வந்து டெஸ்டிங்கும் கொடுக்கணும்னா 7,000 டேட்டா வந்து ட்ரைனிங்க்கு போயிடும், 3,000 டேட்டா வந்து நம்ம டெஸ்டிங் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி இப்போ இதில் இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் 10 இருக்குன்னா நான் வந்து ஒரு 7 கொடுக்குறேன், இல்லை 8 கொடுக்குறேன்னா 8 வந்து ட்ரைனிங்கு போயிடும், 2 வந்து டெஸ்டிங் வந்துடும். ஸோ இது வந்து ரொம்பவே கம்மி. சப்போஸ் உங்ககிட்ட நிறைய டேட்டா இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. மோஸ்ட்லி அதிகமான டேட்டா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் ஒரு 10,000 அந்த மாதிரியான டேட்டா செட்டு, இல்லை ஓரளவு ஒரு 600, 1000 இந்த மாதிரி. ஸோ ரொம்ப அதிகமாக மில்லியனாக டேட்டாலாம் வந்து கொடுத்தா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அது வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு வந்து sklearn library டாட் மாடல் செலெக்ஷன் இம்போர்ட் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட். இப்போ இந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்ம டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து 4 வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஒன்று வந்து xtrain, அடுத்தது xtest, xtrain, xtest, அதே மாதிரி ytrain, ytest. இப்போ அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும், ட்ரெயின் டெஸ்ட் சொல்லிட்டு. இதுக்குள்ளார வந்து நம்ம 2 வேல்யூ கொடுக்கணும், ஒன்று எக்ஸு, இன்னொன்று ஒய்யு. அடுத்தது வந்து டெஸ்ட் சைஸ் கொடுக்கணும். இப்போ நம்ம டெஸ்ட் டேட்டாவோட சைஸ் என்ன, அது வந்து பர்சன்டேஜில் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 0.2 கொடுத்தோன்னா 20% டேட்டா வந்து நம்ம டெஸ்ட் டேட்டாவை கொடுக்குற மாதிரி, மீதி இருக்கிற டேட்டா வந்து நம்ம ட்ரைனிங் செட்டுக்கு கொடுக்குற மாதிரி. அடுத்தது இன்னொரு பேராமீட்டர் இருக்குது, ரேண்டம் ஸ்டேட்டுன்னு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ரேண்டம் ஸ்டேட் இல்லாமல் நான் ரன் பண்ணி காட்டிடுறேன். அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம ரேண்டம் ஸ்டேட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இதை ரன் பண்ணுறேன். நமக்கு அது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துச்சு. இப்போ xtrain பார்த்தோன்னா xtrainல வந்து 8 இருக்கும், xtestல வந்து 2 இருக்குது. அதே மாதிரி ytrainல அதே மாதிரி 8 வேல்யூஸ் இருக்கும், ytestல 2 வேல்யூஸ் இருக்கும். இப்போ இந்த ஃபார்மேட்டை வந்து கவனிங்க கொஞ்சம். அந்த டேட்டாலேருந்து அப்படி எப்படி ரேண்டமாக தான் எடுக்கும். இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் வந்து லைன் பை லைனாக எடுக்காது, ரேண்டமாக எடுக்கும். ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 48, 38, 40 இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் சப்போஸ் இன்னொரு தடவை ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகும், ஏன்னா வந்து ரேண்டமாக வந்து அது சூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு வேறு ஏதோ ஃபார்மேட்டில், அதாவது வேறு ரோஸ்லாம் மாறி மாறி வந்திருக்கு. இப்போ வந்து உங்கள் காலம்ஸ் இந்த ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாறி மாறி வந்திருக்கும். ஒரு தடவை நீங்கள் ரன் பண்ணும் பொழுதும் வேறு ரோஸ் தான் வரும். ஸோ இன்னொரு தடவை ரன் பண்ணுறேன்னா அந்த xtrain வந்து வேறு தான் வரும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி இதை விட இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம், ஓகேங்களா. இப்போ எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வேணாம்,
எனக்கு வந்து ஒரே மாதிரி எப்போ ரன் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் வரணும் அப்படிங்கிற போது நீங்கள் அப்போ வந்து ரேண்டம் ஸ்டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. இந்த ரேண்டம் ஸ்டேட் என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ரன் பண்ணும்போது ரேண்டமாக எடுக்கிறதுனால ஒரு பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 13 எடுத்தேன்னா ஒரு 30% ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி. இப்போ நான் வந்து ரன் பண்ணேன்னா எனக்கு ஒரு தடவையும் வேறு மாதிரி வராது, ஒரே மாதிரி தான் வரும். இப்போ இது ரேண்டமாக எடுத்திருக்கு, அந்த ரேண்டம் ஸ்டேட்டில் ரேண்டமாக எடுத்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எடுத்திருக்குன்னா இப்போ நான் இன்னொரு தடவை அதை ரன் பண்ணுறேன். ஸோ சேம் திங்காக நான் வந்து இன்னொரு தடவை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இன்னொரு தடவை இந்த 2 லைனையும் ரன் பண்ணேன்னா இப்போ நான் அதை பார்க்கும் பொழுது எனக்கு சேமாக தான் இருக்கும். பார்த்தீங்களா, இந்த இருந்ததுக்கும் இந்த 2வது இதுக்கும் சேமாக இருக்கும். அதனால தான் நம்ம ரேண்டம் ஸ்டேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா சப்போஸ் நீங்கள் ஒரு மாடலை பில்ட் பண்ணும்போது, மிஷின் லேர்னிங் மாடலை பில்ட் பண்ணும்போது ஒரு தடவையும் ரன் பண்ணும்போது வேறு அக்யூரசி வரும். ஏன்னா அது வந்து ரேண்டமாக எடுக்கிறதுனால வேறு அக்யூரசி வரும். ஸோ நம்ம ரேண்டம் ஸ்டேட்டை வந்து கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி டியூன் பண்ணி ஹை அக்யூரசியில் வச்சுட்டோன்னா, ஹை அக்யூரசி வர மாதிரி வச்சிட்டோன்னா எப்போல்லாம் நீங்கள் ரன் பண்ணுறீங்களோ அதே அக்யூரசி தான் வரும், சேஞ்ச் ஆகாது. ஸோ அதுதான் வந்து ரேண்டம் ஸ்டேட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண பிறகு இந்த ட்ரைனிங், இந்த டேட்டா ஒயிட் ட்ரெயின் எக்ஸ் ட்ரெயின் இருக்கு இல்லையா, இந்த ட்ரைனிங் டேட்டாவை தான் நம்ம வந்து மாடல் பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டெஸ்டிங் டேட்டா வந்து மாடல் பில்ட் பண்ணி முடித்த பிறகு நம்ம அந்த மாடல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து ஃபீச்சர் ஸ்கேலிங். ஃபீச்சர் ஸ்கேலிங்கில் என்ன பண்ணுவோன்னா, இப்போ உங்கள் டேட்டா செட் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வைங்க. ஸோ 3 ஃபீச்சர் இருக்குன்னா அந்த 3 ஃபீச்சரும் வேறு ஸ்கேலில் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இது வந்து கம்மியாக இருக்குது, இது வந்து ஒரு அளவு மிடில் இருக்குன்னா, இப்போ இந்த மாதிரி ஃபீச்சர் ஸ்கேலிங், அதாவது ஃபீச்சர் ஸ்கேலிங் பண்ண பிறகு இந்த 3 ஃபீச்சரையும் ஒரே ஸ்கேலில் நம்ம போட போகிறோம். ஏன் அப்படி பண்ணுறோன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து அதிகமாக இருக்குது, இன்னொரு ஃபீச்சர் கம்மியாக இருக்கும் பொழுது இந்த மெஷின் லேர்னிங் மாடல் வந்து இந்த ஃபீச்சருக்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கும். இப்போ இந்த ரெட் இருக்குன்னா ரெட் லைட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இந்த ஃபீச்சருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். ஸோ இந்த ஃபீச்சருக்குலாம் கம்மியான இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அது ஒரே ஸ்கேலில் மாற்றுறதுனால எல்லா ஃபீச்சருக்கும் சேம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மெத்தடில் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் திஸ் மீன்ஸ் தட் த டேட்டா இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஸோ தட் இட்ஸ் ஃபிட்ஸ் வித்தின் அ ஸ்பெசிஃபிக் ஸ்கேல். ஒரு ஸ்கேலில் நம்ம மாற்றிடுவோம். அந்த மூணு ஃபீச்சரையும் ஒரே ஸ்கேலில் மாற்ற போகிறோம். அதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, xi minus mean of x divided by standard deviation. ஸோ அது பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்கும் sklearn லைப்ரரியில். sklearn லைப்ரரி ப்ரீ ப்ராசஸிங் மாடியூல் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் கிளாஸ். இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலருக்கு ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர். இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலரை நம்ம வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம எக்ஸ்ட்ரெயின் வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னா எக்ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு sd டாட் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ட்ரெயின். அதே மாதிரி நம்ம டெஸ்ட் டேட்டாவுக்கும் ஃபிட் பண்ண போகிறோம். sd டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ இந்த ஒயிட் அதாவது ட்ரைனிங் டேட்டாலாம் நான் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். ஆனால் டெஸ்ட் டேட்டாலாம் வெறும் நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஏன் பண்ணுறேன்னா, இப்போ முதல் வந்து ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இந்த மாதிரியான சில எல்லா கிளாஸ்லையும் பார்த்தீங்கன்னா 3 ஃபங்க்ஷன் இருக்கும். ஃபிட்டு, ட்ரான்ஸ்ஃபார்ம், ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம், இந்த 3 இருக்கும். இப்போ இந்த ஃபிட் ஃபங்க்ஷன் வெறும் ஃபிட்டு மட்டும் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்னா, அந்த ஃபிட் ஃபங்க்ஷன் வந்து அந்த 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 ஃபார்மில் இப்போ ஈக்குவேஷன் இருக்குன்னு வைங்க, அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலருக்கு xi மைனஸ் மியூ டிவைடட் பை அந்த சிக்மா ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர். ஸோ மீனும் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலரும் இது கால்குலேட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ ஒரு ஃபீச்சருக்கும் இப்போ இந்த ஃபிட்டு என்ன பண்ணோம்னா, ஒரு ஃபீச்சருக்கும் அந்த மீனு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஃபிட்டு. இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் நீங்கள் கால் பண்ணும் பொழுது அந்த கண்டுபிடிச்ச அந்த மீனு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை வச்சு நம்ம டேட்டாவை வந்து அப்ளை பண்ணிடும். ஸோ அடுத்தது வந்து ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரெண்டுமே ஒரே நேரத்தில் பண்ணணும். இந்த ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து இப்போ இந்த இதில் நாம் என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த ட்ரைனிங் டேட்டாவில் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுறேன். இந்த ட்ரைனிங் டேட்டாவில் இருக்கிற
மீனை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சி அதை வந்து அப்ளை பண்ணிடுறேன். ஆனால் வந்து நான் டெஸ்ட் டேட்டாக்கு வெறும் ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும் தான் அப்ளை மட்டும் தான் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஒரு தடவை வந்து ஒரு ஸ்கேலை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இப்போ ஒரு ட்ரைனிங் டேட்டாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் ஒரு மீனும் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஸ்கேலு ஒரே ஸ்கேல் தான். அதே ஸ்கேலை நம்ம டெஸ்ட் டேட்டாவுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ட்ரைனிங் டேட்டாவை வச்சு தான் நம்ம மெஷின் லேர்னிங் மாடலை பில்ட் பண்ண போகிறோம் இல்லையா. இப்போ அந்த ட்ரைனிங் டேட்டாவை வச்சு பில்ட் பண்ணதுனால அந்த ஸ்கேலில் தான் நம்ம கொடுக்க போகிற அந்த புது டேட்டாவும் இருக்கணும். அப்போ தான் வந்து அது ஒழுங்காக ப்ரெடிக்ட் பண்ணும். இப்போ இந்த ட்ரைனிங் டேட்டாவில் ஒரு ஸ்கேல் இருக்குன்னா அதே ஸ்கேலை நான் வந்து இந்த டெஸ்டிங் டேட்டாக்கும் அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கேலை வந்து ஸோ ஒரு தடவை வேரி ஆகும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் -2 to +2 இருக்கலாம். ஆனால் அதோட இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன் காட்டுறேன். இப்போ நான் அதை எக்ஸ்டெயின் பார்த்தேன்னா எல்லாமே வந்து ஒரு ஸ்கேலில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஸ்கேல் வந்து -1 to +1 வரைக்கும் இருக்குன்னு வைங்க. ஸோ இப்போ நான் டெஸ்ட் டேட்டா பார்த்தேன்னா அதே ஸ்கேலில் தான் இருக்கும். அதே -1 to +1 இருக்கும். ஸோ +1 இருக்குது, -1 இருக்குது. அதனால நம்ம ஒரே ஸ்கேலில் அப்ளை பண்ணுறதுனால இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும் பண்ணுறீங்க. ஓகேங்களா. இது வந்து ஃபீச்சர் ஸ்கேலிங். ஓகே, அடுத்தது வந்து நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டெப் வந்து இருக்கும். அது வந்து ஸ்பெஷலாக முன்னாடியே பண்ணுவோம் நம்ம. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் செலெக்ஷன். அதாவது உங்ககிட்ட வந்து இருக்கிற டேட்டா செட்டில் வந்து ஒரு நிறைய காலம்ஸ் இருக்குது. லைக் 20-30 காலம்ஸ் இருக்குன்னா நீங்கள் அந்த எல்லா காலம்ஸையும் வந்து உங்களுக்கு மெஷின் லேர்னிங் மாடலில் கொடுத்தா அந்த அளவுக்கு எஃபிஷியன்சி இருக்காது, அந்த அளவுக்கு அக்யூரசி வந்து உங்களுக்கு வராது. அந்த காலம்ஸில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி முக்கியமான காலம்ஸ் மட்டும் சூஸ் பண்ணுவோம். அந்த காலம் வந்து நம்ம அவுட்புட்டோட இம்பேக்டாக இருக்கணும், அவுட்புட்டில் இம்பேக்ட் இருக்கணும். அப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஃபீச்சரை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ உங்ககிட்ட 4 ஃபீச்சர் இல்லை 10 ஃபீச்சர் இருக்குன்னா அந்த 10 ஃபீச்சர்லேருந்து ஒரு 4 மட்டும் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. எதை வச்சு சூஸ் பண்ணுவோன்னா கோரிலேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. அந்த கோரிலேஷன் என்ன பண்ணுவோன்னா ஒரு ஃபீச்சருக்கும் இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்து இந்த கண்ட்ரி காலம் இருக்குன்னா இந்த கண்ட்ரி காலமுக்கும் நம்ம அவுட்புட் பர்ச்சேஸ்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன. இந்த கண்ட்ரி காலமில் ஒரு யூனிட் சேஞ்ச் ஆனால் நம்ம பர்ச்சேஸ் காலமில் எவ்வளோ யூனிட் சேஞ்ச் ஆகுது, சேஞ்சஸ் பிட்வீன் தட். அப்போ அதோட ரிலேஷன்ஷிப் வந்து அந்த கோரிலேஷன் கொடுக்கும். இதுக்கு வந்து ஹை அந்த லீனியர்லி ரிலேஷன்ஷிப் வந்து அதிகமாக இருந்த வேல்யூஸ் வந்து -1 +1 இருக்கும். ஸோ 1 இருந்தால் அது வந்து ஒரு கோரிலேஷன் ஆயிருக்கு, ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த 2 ஃபீச்சருக்கும் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி எதுக்கு அதிகமான கோரிலேஷன் இருக்கோ அந்த காலமை வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டிடுறேன். இப்போ இதில் வந்து என்கிட்ட நிறைய காலம்ஸ் இருக்குன்னு வைங்க. இப்போ இந்த காலமில் நான் வந்து எந்த காலம் வந்து இம்பேக்ட் அந்த இல்லைன்னா வேறு ஏதாவது சூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதே யூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து churn மாடலிங். இப்போ இந்த ஃபைலை நான் வந்து இப்போ ரீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதில் இத்தனை காலம்ஸ்லாம் இருக்குது. இப்போ இத்தனை காலம்ஸில் இந்த கடைசி காலம் தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறது. இப்போ இதில் வந்து இந்த மீதி காலம்ல இதெல்லாம் இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர் இல்லையா. இப்போ இந்த இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர்ஸில் எந்த காலம் வந்து அதிகமான கோரிலேஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறது தான் இந்த இது. அதுக்கு வந்து நம்ம வெரி சிம்பிள் தான், ஜஸ்ட்டு பிரிண்ட்டு df.core இதற்கு நம்ம இந்த ரிசல்ட் கொடுத்துறோம். நான் இதை மட்டும் ரன் பண்ணேன். இப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மெட்ரிக்ஸ் கொடுக்கும். 11 by 11 காலம்ஸ் இருக்குது. இப்போ இந்த காலம் தான் நம்மளுக்கு வந்து தேவையானது. ஏன்னா
இதுதான் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகுதுன்னு வைங்க. இப்போ இதில் வந்து அதிகமான கோரிலேஷன் எதுக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து இந்த 0.2 தான் கொஞ்சம் ஹையஸ்ட்டாக தெரியுது ப்ளஸில். அது வந்து ஏஜ் அப்படிங்கிற ஒரு காலம். அப்போ அந்த அந்த ஃபீச்சரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிப்போம், அதிகமான கோரிலேஷனாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த காலம் இருக்குன்னா 0.1. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டரில் நம்ம சூஸ் பண்ணிட்டு வருவோம். ஸோ மைனஸ்லேயே எது அதிகமாக இருக்குன்னா இது அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி இந்த காலம்ஸை நம்ம சூஸ் பண்ணுவோம். இந்த காலம்ஸை மட்டும் சூஸ் பண்ணி இந்த காலம்ஸை மட்டும் வச்சு நம்ம ஒரு மாடலை பில்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து ஃபீச்சர் செலெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஓகே, இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Any doubts? Okay, impute. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா இம்ப்யூட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி. இன்னொருத்தர் வந்து his feature selection is dependent on the data set the desired result. ஸோ ஆமாம், அது வந்து அந்த ஃபீச்சர் செலெக்ஷன் வந்து டிபெண்ட் ஒரு டேட்டா செட்டுக்கும் மாறும். அந்த டிசைட் ரிசல்ட் நீங்கள் என்ன ரிசல்ட்டை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இப்போ எனக்கு வந்து அந்த இதில் எக்ஸிட்டட் ஆர் நாட் அப்படிங்கிற அந்த காலமுக்கு நான் வந்து எந்த காலம் வந்து அதிகமாக கோரிலேஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்தா அந்த காலம் மட்டும் தான் சூஸ் பண்ணேன் நான். இப்போ இந்த காலம் தான் எனக்கு வந்து டிசைட் அவுட்புட் வந்து இதுதான், என்னோட அவுட்புட் வந்து இதுதான் இருக்க போகுது. ஸோ இதில் வந்து எந்த காலம் வந்து கோரிலேட் ஆயிருக்கு, ஸோ அந்த காலமை நான் சூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இம்ப்யூட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறதுனால அது வந்து ஸோ முன்னாடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு டேட்டா ஃப்ரேம் இருக்கு, ஒரு டேட்டா செட் இருக்குன்னா அந்த டேட்டா செட்டில் வந்து சில மிஸ்ஸிங் வேல்யூஸ்லாம் இருக்கும். அந்த மிஸ்ஸிங் வேல்யூஸை வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்காக sklearn வழங்கின ஒரு கிளாஸ் இது சிம்பிள் இம்ப்யூட்டருங்கிறது. இந்த சிம்பிள் இம்ப்யூட்டரை வச்சு நம்ம அந்த மிஸ்ஸிங் வேல்யூஸை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ மெத்தட் வந்து நிறைய மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம், மீன் மீடியன் அந்த மாதிரி. ஸோ இது டிஃபால்ட்டாக வந்து மீன் தான் இருக்கும். ஸோ வேணும் நம்ம அந்த பேராமீட்டரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை இது சூஸ் பண்ணி இந்த மெத்தடில் பண்ணலாம். இல்லை இன்னொரு வழி என்னென்ன இருக்குன்னா இந்த டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற ஃபில் என்ன அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கூட இருக்குது. அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து ஏஜுக்கு என்ன வேல்யூஸ் ஃபில் பண்ண போகிறீங்க, மீன் வேல்யூ ஃபில் பண்ண போகிறேன், அதே மாதிரி சேலரியோட மீன் வேல்யூ ஃபில் பண்ண போகிறேன்னா அது ஃபில் எண்ணில் என்ன வேல்யூஸும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது ஃபில் ஆயிரும். இல்லை இந்த sklearn லைப்ரரியில் இருக்கிற இம்ப்யூட்டர் அப்படிங்கிற இந்த கிளாஸ் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, எனி அதர் டவுட்ஸ்? குட் மார்னிங் சார். எஸ். இப்போ நல் வேல்யூ நாம ப்ரெடிக்ட் பண்ண முடியாதா? இல்லை, நல் வேல்யூ இப்போ நீங்கள் வந்து மெஷின் லேர்னிங் மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு ஈக்குவேஷனில் தான் ஒர்க் ஆகும் இல்லையா, ஒரு ஃபார்முலாவில் இருக்கும். அந்த ஃபார்முலாவில் நீங்கள் வந்து நல் வேல்யூ கொடுத்தா வந்து அது அதனால் எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? அதனால தான் வந்து நம்ம அதை ஏதாவது ஃபில் பண்ணுவோம். இப்போ 0 போடுவோம், இல்லை மீன் மீடியனை இந்த வேல்யூஸ்லாம் ஃபில் பண்ணுவோம். நல் வேல்யூஸ் நம்மளால் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஃபில் பண்ண எல்லாம் அக்யூரசி எஃபெக்ட் ஆகாது, கம்மியாகாது. புரியல? இல்லை வந்து ஃபில் இப்போ வந்து உங்களுக்கு நல் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ண முடியாதனால தான் நம்ம அது வந்து ஃபில் பண்ணுறோம். இல்லை நீங்கள் ட்ராப் கூட பண்ணிக்கலாம். ட்ராப் பண்ணால் அக்யூரசி கம்மியாகும் ரொம்ப. அதாவது உங்கள் டேட்டா செட்டில் வந்து அதிகமான நான் வேல்யூஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து ட்ராப் பண்ணால் வந்து ப்ராப்ளம் ஆகிடும். ஏன்னா அக்யூரசி வந்து கம்மியாகிடும். ஏன்னா சில டேட்டாஸ்லாம் நீங்கள் வந்து லோஸ் பண்ணுவீங்க இல்லையா, நம்ம சில டேட்டாஸ் எல்லாம் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணும்போது லோஸ் ஆயிரும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதோ ஒரு 0 ஏதாவது ஒரு வேல்யூ வந்து அதில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும் அந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதமில். அப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ ஃபில் பண்ணுவோம், ஒரு டிசைட் லைக் மீன் மீடியன் இந்த மாதிரியான வேல்யூஸை நம்ம ஃபில் பண்ணுவோம்.
எது எந்த ஃபார்முலா நமக்கு மோர் அக்யூரசி கொடுக்கும் அதில் மீனா மோடியன் மீன் ஆர் மீடியன்? இல்லை அது தெரில, செக் பண்ணி பார்க்கணும். அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேணும்னா. ஓகே 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 சார், தேங்க்யூ. எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா? சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இம்மிடியட்டா கேட்டுடுங்க. ஏன்னா அப்படியே வந்து மற்ற செஷன்களுக்கு போகும். உங்க சாட் விண்டோ இருக்கும், அந்த இதுலயே சாட் பண்ணிடலாம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா. இந்த 12 செஷன் போதும் உங்களால வந்து மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் பேசிக்கா வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த 12 செஷன் உருப்படியா அட்டன் பண்ணீங்கனாலே போதும். அதுக்கு மேல நீங்க படிச்சிடலாம். எதுவும் டவுட்ஸ் இருக்கா? சார் சிமிலர் மாதிரி இமேஜஸ் வச்சும் ஏதாவது கிளாஸஸ் சொல்லுவீங்களா சார்? ஆமாம், அந்த டீப் லேர்னிங்கில் நம்ம எடுப்போம். டீப் லேர்னிங்கில் வந்து கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். அதில் வந்து இமேஜஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே சார், ப்ராக்டிஸ் பண்ணோம்னா டாட்டா இருக்கலாம் இல்லை சார்? புரியல, என்னது? Without data, how can practice this for them, sir? This exercise. டேட்டாவா? டேட்டா வந்து நீங்கள் உங்ககிட்ட வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். இல்ல, எங்களுக்கு வாய்ஸ் பிரேக் ஆகல ஜி. உங்களுக்கு தான் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் கிளியரா இருக்கு வாய்ஸ். ஒன்றும் உங்ககிட்ட டேட்டா இல்லைன்னா சில வெப்சைட் லைக் கேகிள் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த கேகிள் வெப்சைட்ல வந்து நீங்க நிறைய டேட்டா செட் அவங்களே கொடுக்குறாங்க. இர்ஃபான் கொஞ்சம் கேகிள ஓபன் பண்ணி காமிச்சிருங்க இர்ஃபான். அதான் ஓபன் பண்ணிட்டு இருக்கேன். ஓபன் ஆயிட்டு இருக்கு. ஸோ லேட்டா அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. சந்தேகங்கள் எதா இருந்தாலும் தயவு செஞ்சு கேட்டுடுங்க. இன்னொருத்தர் டவுட் கேட்டிருந்தாரு, கேன் யூ எக்ஸ்பிளைன் த பேராமீட்டர்ஸ் இன் காலம் டிரான்ஸ்ஃபார்மர்னு. ஓப்பன் ஆயிடுச்சு போல. kaggle.com dataset/datasets. ஸோ இதில் வந்து நிறைய டேட்டா செட், இப்போ நிறைய காம்படிஷன்லாம் நடந்துகிட்ருக்கோம். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் COVID-19 டேட்டா செட் வேணுமானா அந்த COVID-19 டேட்டா செட் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஏற்கனவே அந்த கேகில் இருக்கிற டேட்டா செட்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த kaggle.comலேயே வந்து அந்த டேட்டா செட்டுக்கு அவங்க என்ன அல்காரிதம்லாம் யூஸ் பண்ணாங்க, என்ன மாதிரியான கோடெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கூட அவங்க கொடுத்துருப்பாங்க ஒரு நோட் புக்கில். அது கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது லோட் ஆகிற வரைக்கும் நான் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த கேன் யூ எக்ஸ்பிளைன் த பேராமீட்டர்ஸ் இன் காலம் டிரான்ஸ்ஃபார்மர்னு. இப்போ இந்த காலம் டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ இந்த 1 ஹாட் என்கோடர் கொடுக்குற அந்த ஒரு காலமையும் அந்த ஒரு கேட்டகரியும் ஒரு சிங்கிள் ஃபீச்சர்ஸாக மாற்ற போகிறோம். அதாவது சிங்கிள் காலம்ஸாக மாற்ற போகிறோம். இப்போ ஃப்ரான்ஸ்க்கு ஒரு காலமு, ஸ்பெயினுக்கு ஒரு காலமு, ஜெர்மனிக்கு ஒரு காலமு. ஸோ அதனால் நம்ம காலம் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற அந்த பேராமீட்டரில் நம்ம என்ன கொடுக்கணும்னா, நம்ம அந்த காலமில் நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ நான் என்கோட் பண்ண போகிறேன். எதை வச்சு நான் என்கோட் பண்ண போகிறேன்? 1 ஹாட் என்கோடரை வச்சு. அதுக்கப்புறம் அந்த காலம் இண்டெக்ஸ் வந்து அந்த எக்ஸ்ன்ற வேரியபிளில் வந்து ஃபஸ்ட்டு காலமில் தான் அந்த ஃப்ரான்ஸ், ஸ்பெயின், ஜெர்மனி இருந்துச்சு. அதனால நான் 0ன்னு கொடுக்குறேன் அதோட இண்டெக்ஸ் வந்து. அதுக்கப்புறம் இந்த காலம் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து மற்ற டேட்டாஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறதில்ல. அதனால ரிமைண்டர் ஈக்குவல் டு பாஸ் த்ரூன்னு கொடுத்துருக்கேன். அதாவது மற்ற காலம் வந்து ஒன்றும் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் பாஸ் பண்ணிடுறேன், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் அந்த இது காலம் டிரான்ஸ்ஃபார்மரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா செட் இருக்கும். இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்க COVID-19 இல்லை ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டா செட்லாம் இருக்குது. இமேஜஸ் கூட இருக்கும் இதில்.
இமேஜஸ் கிளாஸிஃபிகேஷன் பண்ணணும்னா இமேஜஸ் கிளாஸிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸ் தான், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுலேருந்து. ஓகேங்களா? ஓகே, எனி அதர் டவுட்ஸ்? வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கேட்டுடுங்க. ஜஸ்ட் சும்மா ஸ்லைட் ஷோ பார்த்துட்டு நம்ம செஷனை வந்து இது பண்றதெல்லாம் கிடையாது. ஒரு செஷன் 15-10 செஷன் எடுத்தாலும் அது உருப்படியா எடுத்து உருப்படியா வந்து அதுக்கு மேல வந்து அவங்க ஈஸியா செல்ஃப் லேர்ன் பண்ணிக்கிறது மாதிரி இருக்கணும். அதுக்குதாக தான் நம்ம செஷன் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் வந்து மெயினா இருக்கும். எங்க இதுல கம்ப்ளீட்டா ஹேண்ட்ஸ் ஆன் தான் போகணும். அப்பதான் வந்து நம்ம பாட்டுக்கு ஸ்லைட் ஷோவை மட்டும் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தோம்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும் போது பிரச்சனை ஆயிடும். அதனாலதான் நாங்க கம்ப்ளீட்டா ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் மட்டும்தான் பண்றோம். அதனாலதான் எங்க பேரே bigdatahandson.comனு வச்சிருக்கிறோம். ஸோ எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு கேட்டுடுங்க. எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இர்ஃபான் நீங்க அந்த கேகல் ஓபன் பண்ணிட்டீங்களா? காமிச்சிட்டீங்களா டேட்டா செட்ஸ்? ஹலோ, காமிச்சிட்டேன். இந்த ஓகே, இதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ஓப்பன் பண்ணேன்னா ஹோட்டல் புக்கிங்னு, இப்போ அதுக்கு அவங்க ஒரு நோட் புக் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களே வந்து சில பேர் வந்து அதுக்கு அந்த டேட்டா செட்டுக்காக கோட் எழுதியிருப்பாங்க, என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணாங்க, என்ன மாதிரியான ப்ரீ ப்ராசஸ்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிலே எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த டேட்டா செட்டை நான் இங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டவுன்லோட் ஆப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோட டீட்டெயில்ஸு அந்த டேட்டா செட்டோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் அதில். ஓகேங்களா? ஃபைன் இர்ஃபான். அவ்வளோதான் நினைக்கிறேன். எல்லா சந்தேகங்களுக்கும் வந்து விடை கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு சில பேர் புதுசாக இருப்பீங்க. எங்கள் வெப்சைட் வந்து bigdatahandson.com. இந்த இடத்துல போனீங்கன்னா எங்கள் சப்போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இதுதான் சப்போர்ட் நம்பர் 97898884424. இதில் நீங்கள் தொடர்பு கொண்டு போய் இது பண்ணிக்கலாம். அடுத்த நம்பரையும் கூட கூப்பிட்டுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மீட்டப் அப்லோட்ஸில் மீட்டப் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா எங்களோட எல்லா பதிவுகளுக்கும் உண்டான வீடியோஸ் வந்து உள்ளே இருக்கும். மீட்டப் வீடியோஸில் போய் பார்க்கணும். எங்கள் எல்லா செஷன்ஸோட வீடியோஸும் வந்து உள்ளே இருக்கும். நீங்கள் நேற்று நடந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளாக தொடர்ந்து நடக்கிற செஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கும், போய் பார்த்துக்கலாம். தயவு செஞ்சு ஒரு சில புது நண்பர்கள் வந்திருக்காங்க, கண்டிப்பாக இன்னைக்கு நாளைக்கெல்லாம் வருவாங்க. ஸோ தயவு செஞ்சு சர்வே வந்து bigdatahandson.com போட்டிங்கன்னா டைரெக்டாக கூகுள் சர்வே வந்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ரிவ்யூஸை வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ரொம்ப உள்ளதாக இருக்கும். கூகுளில் bigdatahandson.comனு தட்டினீங்கன்னா நேராக வந்து கீழே வந்தீங்கன்னா ரிவ்யூஸ்ன்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் அந்த ரிவ்யூஸில் போயிட்டு தாராளமாக வந்து நீங்கள் எங்களோட ரிவ்யூஸ், எங்களுக்கு உண்டான ரிவ்யூஸை வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிடலாம். ஒரு சில பேர் மட்டும்தான் போட்டிருக்கீங்க, ஒரு 10 பேர் மட்டும்தான் போட்டிருக்கீங்க. மற்றவங்கலாம் தயவு செஞ்சு அந்த ரிவ்யூஸ் பாட்டை வந்து போட்டுட்டுங்க. ரெண்டாவது எங்கள் சேனலில் வந்து நீங்கள் வந்து வேணும் அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு லைவ் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் டெய்லி வந்து போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லாட்டி டைரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களோட பதிவுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்து தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து பெல் ஐக்கான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கான் பக்கத்தில் இருக்கும், இந்த ரெண்டையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அப்பப்போ எங்களுடைய பதிவுகள் எல்லாமே வந்து சேரும். இதில் லைக்ஸும் கொடுத்துக்கலாம், டிஸ்லைக்ஸும் கொடுத்துக்கலாம். டிஸ்லைக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு உங்களோட கமெண்ட்ஸை வந்து போட்டுடுங்க. அது வந்து எங்களுக்கு நெக்ஸ்ட் செஷனில் கிளியர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி நண்பர்களே. இவ்வளோ நேரம் வந்து bigdatahandson.com எங்களோட சேனலில் வந்து வீடியோஸ் கேட்டிருந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாளைக்கு 6:30க்கு சந்திப்போம். நன்றி.